தலப்பாக்கட்டி பிரியாணி ஃப்ரெண்ட்ஸ் புதுசாக திருச்சி தம்பலத்தில் கடை திறந்துருக்காங்க. தலப்பாக்கட்டி பிரியாணி கடை அதானே சார். இப்போ நிஷா சாப்பிட்டு பார்த்தா ரிவ்யூ சொல்ல போகிறேன். மதியானம் பேசி குழம்பு வச்சுக்கிட்டு நிஷா சொன்னேன் என்னென்னா, நான் திருச்சி தம்பலத்தில் அந்த வழியாக போயில அந்த கடைக்கிட்ட போயில பிரியாணி வாசனை தூக்குதுங்க அப்படின்னா, தலப்பாக்கட்டி பிரியாணி வாசனை. சரி வாங்கி தரேன் வா அப்படின்னு சொல்லிவிட்டு நிஷாவுக்கு வாங்கிட்டு வந்தாச்சு. எனக்கு ஒரு எம்டி குஸ்கா, எம்டி பிரியாணி, நிஷாவுக்கு வந்து லெக் பீஸோட ஒரு பிரியாணி, லெக் பீஸு முட்டையோட. ஓகே, நிஷா ரிவ்யூ பண்ணி சொல்லட்டும். உங்களுக்கு தெரிஞ்ச ஹோட்டல் ஏதாவது பேராவூரணி, திருச்சி தம்பலம், பட்டுக்கோட்டையில எல்லாம் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். அந்த கடையில் வாங்கி நம்ம சாப்பாடு வாங்கி ரிவ்யூ பண்ணுவோம். என்ன நிஷா? ஓப்பன். ஹாய், எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க இப்போ சாப்பிட. நிஷா நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு கரெக்டாக சொல்லிடு. நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லிடாத, அவங்க கடை வியாபாரம் பாதிக்கும். சோ கோழியெல்லாம் வந்துருச்சுலாம். இது என்னென்னா அல்வா, அல்வா அல்வா மாதிரி ஏதோ இனிப்பு கொடுத்துருக்காங்க. ஒரு வெங்காயம், ஒரு கத்தரிக்காய் பச்சடி. ஷோ இங்கே பாருங்கள், நம்ம கோழியெல்லாம் கிளம்பி வந்துருச்சு. குஞ்சு நேராக உட்காரு பாப்பா, சம்மணம் கொட்டி உட்காரு. ஏன்னா ஃபுட் ரிவ்யூ போட்டு ரொம்ப நாளாகிடுச்சு. யாரும் பிரியாணி லவ்வர் இருந்தீங்கன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. இது எம்டி பிரியாணி. இது என்ன பாஸ்மதி ரைஸ்? நல்ல வாசனையாக இருக்குது. இது என்ன ஜீரக சம்பா இதா பாஸ்மதியா? பாஸ்மதி ரைஸ் பிரியாணி. பாய் கிடையாது. வெளியில் போர்டு மட்டும் வச்சுருந்துச்சு, தலப்பாக்கட்டி பிரியாணி இன்னைக்கு ஒரு புடி அப்படின்னு எழுதி இருந்துச்சு. பிரியாணி ஓப்பன் பண்ணியாச்சு. பாப்பா பாப்பா இரு, அம்மா எடுத்துறோம், அம்மா எடுத்துறோம், அம்மா எடுத்துறோம். எல்லாத்தையும் வீணாக்கிடுவேன். சாப்பிட்டு சாப்பிட்டு எடுத்து வச்சுக்கோட தங்க. பூ மாதிரி இருக்கா? பாப்பாவுக்கு முட்டை, லெக் பீஸு. லெக் பீஸ் வைக்கலையா? அது இல்லனா என்ன பிரியாணில? பிரியாணியா அது? நிஷா கேட்கவும் மனசு கேட்கலங்க. அவள் இந்த திருச்சி தம்பலத்தில் எந்த பிரியாணி கடை திறந்தாலும் உடனே வாங்கிடுவான். அந்த ஒரு டேர்னிங்கில் ஒரு பிரியாணி கடை திறந்துருந்தாங்க. பிரியாணி வாங்கி தர்றேன்னு சொன்னா, பிரியாணி வாங்குவோன்னு சொன்னா கரெக்டாக சொல்ல. வாங்கி தரேன்னு தானே சொன்னேன். நீ அடுத்தது என்ன வந்து நல்லா இருக்கும், நம்ம போட்டதும் இல்லை, வாங்கி பார்ப்போம். போட்டதும் இல்லை அப்படி சொல்லலை. அந்த கடையில் வாங்கினதே இல்லை, புதுசாக கடை திறந்துருக்காங்கன்னு சொன்னேன். அப்போ சரி அதெல்லாம் விடு. பிரியாணி எப்படி இருக்குன்னு ரிவ்யூ பண்ண. அங்கே பாரு ஒரு தீயா லெக் பீஸை. ராஜா தரணீஸ் இல்லைங்க. இன்னைக்கு தரணீஸ் சமயபுரம் கோயிலுக்கு போயிட்டான். சமயபுரம் ஸ்ரீரங்கம், சமயபுரம் ஸ்ரீரங்கம். நாளைக்கு வேணா அவனுக்கு பரீட்சை இருக்குது. அப்புறம் 10 நாள் அவருக்கு லீவு. என்னடி தின்னுக்கிட்டு இருக்க? தின்னு பார்த்துட்டு சொல்லுடின்னா. சரி சாப்பிடு பாப்பா, நீ சாப்பிடுப்பா. நீ ஒன்றும் சொல்லல. கறியெல்லாம் வந்திருக்கா? பிரியாணி ரேட்டு சொல்லிடு. ஒரு பிரியாணி வந்து 110 ரூபா, லெக் பீஸ், முட்டை, பிரியாணி ஒரு பீஸ் கறியும் வைக்கிறாங்க. எம்டி வந்து 70 ரூபா. எம்டி பிரியாணி வந்து 70 ரூபா. சூப்பரா இருக்கு. இன்னும் கொஞ்சம் காரம் தான் தூக்கலா இருக்கு. காரமாக இருக்கு. குழந்தைங்க சாப்பிட முடியாது. நம்ம இரு பாப்பா, காரமாக இருக்கா? இந்த குழந்தைங்க சாப்பிட முடியாதுங்கிற. அது யாரு? குழந்தை தானே. சாப்பாடு வாழையதுல அப்படின்னு தனியாக எடுத்து. சரி பாப்பாட்ட இரு கேட்போம். பாப்பு பிரியாணி எப்படி இருக்கு? கறி நன்னாக்கா நல்லா இல்லையா? உரப்பா இருக்கா? சரி நாளைக்கு அந்த அங்கிள்கிட்ட சொல்லி உரப்பை கம்மியாக போட சொல்லிடுவோம் உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், யாராக இருக்கலாம் பிரியாணி பிடிக்குமோ ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபுட் ரிவ்யூ வீடியோ பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். ஃபுட் ரிவ்யூ வீடியோ நம்ம சீக்கிரமே நிறைய வீடியோ அப்லோட் பண்ணலாம். என்னென்ன ஹோட்டல் இருக்கோ எல்லாத்தையும் பிசிறு அடிச்சிடுவோம். இது எந்த கடைனா திருச்சி தம்பலத்தில் நம்ம புதுக்கோட்டை ரோட்டில் லெஃப்ட் சைடே இருக்குது. ஒரு 10 கடை தள்ளி இருக்குது. திருச்சி தம்பலம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 4-5 கடை தள்ளி தலப்பாக்கட்டி பிரியாணி. அந்த அண்ணனும் வீடியோ பார்க்க சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லியிருக்கலாம்ல. உங்கள் வீடியோ அன்றைக்கி வருங்கண்ணா. சரி நாளைக்கு போய் சொல்லிடு, இந்த வீடியோவை காமிச்சு உங்கள் பிரியாணி சூப்பர் அண்ணா அப்படின்னு சொல்லிடு. அந்த கடைக்கு போனீங்கன்னா அது 65 போடுறாங்களா அந்த கடையில்? கேட்க வேண்டியதான், நீ வாங்கிட்டு வந்துருக்கலாம்ல. ஓகே பாய் சொல்லிடுமா. தங்க மயில். என்னடி பாய் சொல்லுவேன்னா ஆனியன் ரைத்தா அல்வாவையும் எடுத்துக்கிட்டு இருக்கு. அது 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 சொல்ல மறந்துனேன். அல்வாவை சாப்பிட்டு பார்த்து சொல்லு. ஆனியன்னா என் மாவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த தயிரை போட்டு புளிஞ்சு அப்படியே நக்கி நக்கி சாப்பிடுவோம்.
அது என்ன அல்வா எப்படி இருக்குன்னு பாரு. அது அல்வாவா? அது என்னன்னு முதல்ல சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லு. ஸ்வீட்டு தானே? என்ன அது? அல்வா தான். அல்வா தானே? பாப்பா கொஞ்சம் பிரிக்க கூட. நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஏய் நிறையா பிரிக்க கூடுறீங்க. என்ன கஞ்ச கம்யூனிட்டி புண் கையில் வருதா? வழுக்குறீங்க. வழுக்குதா? கையில் வருதா பாரு. நிஷா கையே வராது. இப்படியா எடுத்து? அப்படி எடுத்து அப்படி அள்ளி ஊட்டி விடணும் பிள்ளைக்கு. அப்படி ஊட்டி விடணும். ஜூஸ் மாதிரி இது பண்றேன். தொடச்சிக்கிட்டு நக்கிக்கிட்டு கிடக்குறேன். கத்திரிக்காய் கொஸ்து எப்படி இருக்குன்னு பாரு. இது எப்படி இருக்குது? இது நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. இனிப்பு. இப்போ நிஷா அடுத்து கத்திரிக்காய் கொஸ்தோட வச்சு ஒரு அடி அடிக்க போகிறேன். ஆனா எனக்கு பிடிக்கும் கத்திரிக்காய். எனக்கு ரொம்ப பிடிக்கும் கத்திரிக்காய். பிடிச்ச காய்கறியிலேயே ரொம்ப எனக்கு அலர்ஜி. சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. இது என்ன காரமாக இருக்கா? இப்படி இருக்கு? காரம் இல்லாத நார்மலா. என்னடி வெறும் எலும்பு தான் இருக்குது. சரி அதை கட்டிச்சு மெல்ல நிஷா. எலும்பை கட்டிச்சுன்னா மஜா வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். எல்லாம் சாப்பிட்டோம். கடைக்கு எத்தனை மார்க் கொடுப்பேன்? 10 மார்க்குக்கு எத்தனை மார்க் கொடுப்பேன்? 8 கொடுப்பேன். 8 கொடுப்பியா? அப்போ இந்த கடை ரெகுலர்னு நினைக்கிறேன். எனக்கு டெய்லி 200 அவுட்டுன்னு நினைக்கிறேன். ஓகே. திருச்சி தம்பலம் கடை அண்ணா, தலப்பாக்கட்டி கடை அண்ணா, இந்த வீடியோவை பார்த்துட்டு கொஞ்சம் காரத்தை கம்மியாக போடுங்க. பிள்ளைங்கெல்லாம் சாப்பிட்றாங்க. ஓகே தானே? ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ். தயிரை மட்டும் எடுத்துக்கிட்டு வெங்காயத்தெல்லாம் தூக்கி வீசிடுவா. தங்க புள்ள. நீங்க தான் பிரியாணி வாங்கினா எந்த பிரியாணி வாங்கி மெயினா சாப்பிடுவீங்க கமெண்ட்ல. சரி நாளைக்கு என்ன ஃபுட்டு ரிவ்யூ போடலான்னு சொல்லுங்கள். சைவமானு போட்டு தாக்கிடுவோம். ஏதோ ஒரு ஃபுட்டை வாங்கிட்டு வந்து ரிவ்யூ பண்ணிடுவோம். அது டேபிளில் வச்சு நீட்டாக வெளியில் வச்சு சாப்பிட சொல்லி ரிவ்யூ போடுறேன். ஆனால் ஹோட்டல் பேர் மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த ஹோட்டலில் ரிவ்யூ போடலான்னு. பட்டுக்கோட்டை, பேராவூரணி, திருச்சி தம்பலம். ஓகே அனிஷா. செம டயர்டாக இருக்கேன். நம்ம கூட தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது வீடியோ எடுக்கணுங்கிற பேரில். சாப்பிடட்டும் நிஷா. ஓகே பாய்.